அவர் பட்டியலினத்தார் தலைவர்னு சொல்லிக்கிறதுல அந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? சும்மா நான் தான் மீசை முறுக்கிட்டு நாங்க தான் சிறுத்தைகள்னு சொல்லிட்டு போனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? மக்கள் யோசிக்கணும், பட்டியலினத்தார் மக்கள் யோசிக்கணும். அவர் என்ன தலைவர் நான் கேட்கிறேன். மக்களை மிரட்டுறது, உருட்டுறது, திமுக கூட்டணியில போயிட்டு பணத்தை வாங்கிட்டு கம்முன்னு எதுக்காருனாலும் இன்னி வரைக்கும் அவர் பட்டியலினத்தார் தலைவர்னு சொல்லிக்கிறதுல அந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? ஒத்த கேள்வி. அந்த மக்களே யோசிக்கட்டுமே. கொஞ்சம் மக்கள் யோசிக்கணும், பட்டியலினத்தார் மக்களே யோசிக்கட்டும். நமக்காக திரும்ப அவர்கள் இது வரைக்கும், அதுவும் ஆட்சியில இருக்காங்க அவங்க கூட்டணி, என்ன செஞ்சாங்க? நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக என்ன செஞ்சாங்க? பட்டியலினத்தார்ல இருந்து எவ்வளோ பசங்க படிக்க வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்குங்க, எவ்வளோ பசங்க மேல் படிப்பு பண்ணி இருக்குங்க, எவ்வளோ பசங்களுக்கு அரசு வேலைகள் வாய்ப்பு வந்திருக்கு, எவ்வளோ பசங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து அவங்க குடும்பம் முன்னேறி இருக்கு. அவங்களே சொல்லட்டுமே, அவங்களே யோசிச்சு பார்க்கட்டுமே. எல்லாம் முட்டை. சும்மா நான் தான் மீசை முறுக்கிட்டு நாங்க தான் சிறுத்தைகள்னு சொல்லிட்டு போனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? மக்கள் யோசிக்கணும், பட்டியலினத்தார் மக்கள் யோசிக்கணும்.